ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே ஸ்பெஷல் முட்டை தொக்கு வாங்க எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்க்குறதுக்கே நல்லா டெலிஷியஸாக இருக்கு இல்லையா இந்த முட்டை தொக்கு. வாங்க ஈஸியாக எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் 1 டீஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். ஏற்கனவே முட்டையை நான் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்திக்கலாம். ஃபஸ்ட்டு முட்டை ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா முட்டைக்கான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சில்லி பவுடர் போட்டதுமே கருகிரும். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கலாம். போட்டு இது கலந்துட்டு உடனே வேக வச்சு முட்டையை இதில் சேர்த்திக்கலாம். 5 முட்டையை வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கோம். ஸோ இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். எண்ணெய் பத்தாமல் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் எண்ணெய் போடுறேன். ஸோ எல்லா சைடும் அந்த மசாலா நல்லா ஒட்டட்டும். ஸோ இப்போ இதை தனியாக எடுத்துக்கலாம். இப்போது இதே ஆயிலே நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் ஆயில் போட்டுட்டோம். இதில் 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டை தட்டி வச்சுருக்கேன், அதவே சேர்த்திக்கிறேன். அதோட ரா ஸ்மெல் போகட்டும். அதில் நான் ஒரு சின்ன பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டிங்கன்னா நல்ல மணமாக இருக்கும். இதுவும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், இதுவும் நல்லா ஃப்ளேவர் இருக்கும். கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நான் 2 தக்காளியை சின்ன சைஸ் தக்காளி தான் அரைச்சி வச்சுருக்கேன். அதே இது கூட சேர்த்து ஆட் பண்ணி அதோட ரா ஸ்மெல்லும் போகணும். அந்தளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஏற்கனவே சால்ட்டு சில்லி பவுடர் எல்லாமே முட்டை வதக்கும் போதே போட்டிருக்கோம். இந்த மசாலாவுக்கு வேணுங்கிற அளவு சால்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட் இதுக்கும் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் இதுக்கும் பத்தலை அப்படின்னா ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் காரசாரமாக வேணும்னா ஒரு 1/2 டீஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முட்டையை சேர்த்தி நல்லா ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் இந்த முட்டை தொக்கு. இது நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது சப்பாத்திக்கு இல்லை ரைஸுக்கு கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த தொக்கோட மசாலா எக்கில் இறங்கணும். அதனால தான் நம்ம ஏற்கனவே சில்லி பவுடர்லாம் போட்டு எக்கை வறுத்து வச்சுருக்கோம். அந்த ஃப்ளேவர் எல்லாமே எக்கில் இறங்கியிருக்கும். இப்போ முட்டை தொக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை சர்வ் பண்ணிடலாம். இந்த டிஷ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.